குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபயச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 7/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 9:51 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 9:03 வரை, பூரம் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று காலை 11:59 வரை, பரிக்கம் பின்பு சிவம். கரணம் இன்று காலை 8:58 வரை, தைத்துலம். பின்பு இரவு 9:51 வரை, கரசை பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:03 வரை, திருவோணம் பின்பு அவிட்டம். சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் பொங்கல் விழா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் பெருந்தேரில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆண்டாளை வழிபட ஆனந்த வாழ்வு பெறுவீர்கள். விரதாதி விசேஷங்கள் திருவாடிப்புறம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நவகிரக சாந்தி செய்ய சிறந்த நாள், நோயாளிகள் மருந்து உண்ண ஏற்ற நாள், சித்திரம் வரைய உகந்த நாள், வழக்குகளை வாதிட நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 10:39 முதல் 12:24 வரையில் மேஷ லக்னம், 12:25 முதல் காலை 2:26 வரையில் ரிஷப லக்னம், 2:27 முதல் காலை 4:37 வரையில் மிதுன லக்னம், 4:38 முதல் 6:49 வரையில் கடக லக்னம், 6:50 முதல் 8:51 வரையில் சிம்ம லக்னம், 8:52 முதல் 10:51 வரையில் கன்னி லக்னம், காலை 11:52 முதல் 12:57 வரை துலாம் லக்னம், 12:58 முதல் 3:08 வரை விருச்சக லக்னம், 3:09 முதல் 5:16 வரை தனுசு லக்னம், 5:17 முதல் இரவு 7:10 வரை மகர லக்னம், இரவு 7:11 முதல் 8:53 வரை கும்ப லக்னம், 8:54 முதல் 10:33 வரையில் மீன லக்னம். புதன்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் 4 முதல் 5 மணி வரைக்குள்ளாக இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபித்து பாராயணம் செய்பவர்களுக்கு அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகமும் காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணருடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான
சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக 12 ராசிக்காரர்களும் நல் வாழ்வை பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள் ஆடிப்பூரம் திருவிழா. திரு ஆடிப்பூரம் என்பது மிக விசேஷமானது. ஆண்டாள் நாச்சியார் வழிபாடுக்கு மிக உகந்த நாள். சுமங்கலிகள் பூஜை செய்வதற்கு ஏற்ற நாள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், கன்னிகைகள் நல்ல வரன் வேண்டும், மணமகன் நல்லபடியாக அமைய ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வழிபட்டாலே சீக்கிரம் திருமணமானது நடக்கும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானம், தாய் வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தமான வீடுகளில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். 6ஆம் வீடு கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 11ஆவது வீடு லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். வீட்டில் மங்களகரமான வேலைகள் நடக்கும். சுப காரியத்திற்குண்டான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பேச்சுக்களின் மூலம் நடக்காத வேலைகளையும் நடத்தி காட்டுவீர்கள். வாக்கு சித்தி நன்றாக இருக்கும். வாக்கு வன்மை சிறப்பாக அமையும். எதையும் நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயலில் நீதி, நேர்மை, நியாயம் இருக்கும். நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். எந்த ஒரு செயலையும் மிகச் சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு, படிப்பு ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். எதையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவதால் கீர்த்தி பெருக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களிடத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். மனதில் நினைத்த ஒரு சில காரியத்தை ரகசியமாக முடிப்பீர்கள். பிறரோடு இணக்கமாக இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். குடும்ப சூழல் காரணமாக பிரிந்திருந்தாலோ அல்லது வேலை நிமித்தமாக விலகி இருந்தாலோ
இருவரும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல தருணம். மனம் திறந்து பேசுவீர்கள். தந்தை வழியில் இருந்த சொத்துக்களில் இருந்து இழுபறிகள், சில பிரச்சனைகள் தீரும். வாக்குவாதங்கள் அகலும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சில புரிதல்கள் உண்டாக்கும். மேஷராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு சீரான போக்கே காணப்படும். எதிர்பார்த்த சில வேலைகளின் மூலம், வியாபாரத்தின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு. நீங்கள் போட்ட முதலீட்டிற்கு மேலாக சில பணம் தொகை கைக்கு வரும். பிறரிடத்தில் பேசும்போது, வாக்குறுதிகள் கொடுக்கும் போது கவனமாகவே இருங்கள். மாற்றம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். உடல் நலமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் இருக்கும். வார்த்தைகளில் மட்டும் பிறருடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொண்டு நடங்கள். நிச்சயம் ஓரளவிற்கு நன்மைகளை இன்றைய தினம் பெறலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே சந்தோஷமாக இருப்பீர்கள். எதை செய்தாலும் மிக சுவாரஸ்யத்தோடு செய்து முடிப்பீர்கள். உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கை இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மனக்கவலை தேவையில்லை. ஆனந்தமாக இன்றைய நாள் தொடக்கமே இருக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு மிக மிக நல்லது. இழுபறிகள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்கள் வழக்கு மூலமாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். லாபம் குறித்த நிலையை பெறுவீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே சூரிய பகவானை வழிபாடு செய்வதே சிறப்பு. சூரிய பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. எதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். திட்டமிட்டு செய்யுங்கள். மனதில் நினைப்பதை அப்படியே செய்து விடாதீர்கள். பக்குவமாக ஒரு விஷயத்தையும் கையாள வேண்டும். கவனமாக செயல்படுங்கள். மாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பார்த்தபடி சில லாபங்களும் கைக்கு வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது திரு ஆடிப்பூரம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய பிறந்த நாள். ஆக ரிஷபராசியில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வழிபடுவது நல்லது. அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த நாள் வளையலை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு சமர்ப்பிப்பது மிக விசேஷம். ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம். சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வார்த்தைகளினால் மற்றவர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம். வெளிப்படையாக பேசுகிறேன், உள்ளதை பேசுகிறேன் என்று சொல்லி பேச வேண்டாம். மற்றவர்களுடைய குணநலன்களை அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. கடன் சம்பந்தமான பண பிரச்சனைகள் படிப்படியாக குறையலாம். யாரிடத்திலும் அதிகம் பேசாதீர்கள். பேச்சுக்களினால் வம்புகள் நீங்கள் சம்பாதித்து விடுவீர்கள். நெருக்கமானவர்கள் இடத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும்.
பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதில் பட்ட விஷயங்களை, கற்பனை சார்ந்த எண்ணங்களை செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பொருளாதார நிலையில் ஏற்றம் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். பிறருக்கு கொடுத்த பொருளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் மிகுதியாகும். உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சொந்தமாக இடம், மனை வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, வண்டி, வாகனம் மற்றும் வீட்டினால் ஏற்பட்ட சில கடன்களை, பிரச்சனைகளை குறைத்துக் கொள்வதற்கான வழிவகை கிடைக்கும். தாய்மாமன் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தாய் வழி உறவுகளினால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நிலையும் உண்டு. சொத்துக்கள் மூலமாக பழைய பிரச்சனைகள் தீரும். பண நெருக்கடிகள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பீர்கள். இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பேச்சாற்றல் மிகுதியாகும். போட்டியில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். சாதகமான நாளாகத்தான் அமையும். மனநலம் சீராக இருக்கும். கொடுத்த பொறுப்பை மிக அழகாக முடித்து நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். கீர்த்தி பெருக்கும். புகழ் சேரும். உத்தியோகத்தில் சக நபர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை உயரும். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகளுடைய வருங்கால வளர்ச்சியை எப்படி செய்யலாம் என்கிற திட்டங்களோடு இருப்பீர்கள். ராசிக்கான அமைப்பு படி சில முதலீடுகள் செய்யலாமா என்கிற எண்ணங்களும் உங்களுக்கு மிகுதியாகவே இருக்கும். பொதுவாக சிக்கனத்தை கடைபிடியுங்கள். அதுவே இந்த காலகட்டத்திற்கு நல்லது. முதலீடுகள் என்னும் பொழுது பெரியவர்களுடைய கருத்துக்களையும் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதே அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து, மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். வயநமசி. மசிவயன. யனம சிவ. சிவைய நம. நம சிவைய எனும் பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பவர்களுக்கு எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகமும் சிவ குடும்பத்தினுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். பிறரிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். சுய முயற்சியின் மூலம் முன்னேற்றத்தை பெற முடியும். சாதுரியமாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். யோகம் நிறைந்த நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. அம்பாள் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரம் பெரும்பாலான ஆலயங்களில், அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு வளையல் அணிவித்து பூஜைகள் முறைப்படியாக பிரம்மாண்ட விசேஷத்தோடு நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை உங்களால் முடிந்த வரையில் கோவிலுக்கு வளையல்களை வாங்கி கொடுப்பது விசேஷம். மாற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக பயந்த விஷயங்கள் காணாமல் போகும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களே, நல்ல நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். எதையும் சாதுரியமாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வியாபாரம் நிமித்தமான பணிகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பிடித்த விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ
மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ. மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி 22ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு தாய்க்குண்டான பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் தந்தைக்குண்டான ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். திரு ஆடிப்பூரம் மிக விசேஷமான நாள். ஆண்டாள் நாச்சியாருடைய வழிபாடு செய்பவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் கைகூடும். திருமணம் ஆகாமல் வரன் தேடிக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிகைகளுக்கும், வது தேடிக் கொண்டிருக்கக்கூடிய மகனுக்கும் நல்லதொரு பெண் அமைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மாணவ மாணவிகள் தேர்வுகளில் நல்ல முடிவுகளை பெறுவீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். விவசாயத்தினுடைய நிலையில் மேன்மை அதிகரிக்கும். வருமான வளர்ச்சியை அதிகப்படுத்த முற்படுவீர்கள். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டுக் கொடுக்காமல் உங்களுக்கான பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. மற்றவர்களிடம் ரகசியங்களை பகிராதீர்கள். குடும்ப உறவுகளில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் நீங்கள் இருந்து விட்டாலே போதும், எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து வரலாம். மிகப்பெரிய மலை போல இருக்கக்கூடிய கடனையும் கஷ்டத்தையும் குறைப்பதற்கான வழிவகை கிடைக்கும். ஸ்ரீ மகாலட்சுமியின் மறு அவதாரமே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை முறையாக வழிபடுபவர்களுக்கு கனமழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி. ஆகவே இந்த ஆடிப்பூர நன்னாளில் கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் செய்தாலே போதும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளியூர் சம்பந்தமான நிலையில் நல்ல செய்திகள் கிடைக்கும். நல்ல பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் குறையும். மனக்கவலைகள் அகலும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரிடத்தில் அதிகம் பேசாமல் வார்த்தைகளை கட்டுப்படுத்திக் கொள்வதே நல்லது. பேச்சினால் சில பிரச்சனைகள் வரலாம். விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு, வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். வேளாண்மை பொருட்கள் விற்பனை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்தபடி மழை உங்கள் பகுதியில் மிக சீராக இருக்கும். சாதகமான அமைப்புகள் உண்டு. கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நகரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, அவரவர்களுடைய இடத்திலேயே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யுன்யம் இருக்கும். மன ஒற்றுமை காணப்படும். எதை செய்தாலும் மிக சரியான நேரத்தில் செய்வதால் தொழில் ரீதியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வங்கியில் இருந்த கடனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தொழில் விஷயங்களில் சாதகமான சூழல்கள் உண்டு. மெத்த படித்தவர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக சில நுணுக்கங்கள் அறியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முயற்சிகள் அதிகரிக்கும். எதையும் நேர்த்தியாக முடித்து காட்டுவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கும். ஆனந்தமாக இந்த நாளுக்கான வேலைகளை சிறப்பாகவும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும்.
எந்த ஒரு தீமைகளும் உங்களிடம் நெருங்காது. மன அமைப்பு சீராக்கும். எண்ண ஓட்டங்கள் நன்றாக அமையும். தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். லாபம் நிறைந்த நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. சில பிரச்சனைகள் தீரும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உறவுகளிடத்தில் இருந்த மனக்கசப்புகள் தீரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வளர்ச்சி நிறைந்த பாதையிலேயே பயணிப்பீர்கள். சுக போக வாழ்வுதனை அடைவீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாக அமைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள் கோச்சார அமைப்பின் படி பார்க்கும் போது ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானம் சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 11ஆவது வீடு லாபஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானம் வருமானஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். சிலருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில வேலைகள் உங்களுக்கு கைகூடும். உறவுகள் வழியில் சில அலைச்சல்கள் ஏற்படலாம். பிறரிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது பக்குவமாக இருங்கள். அலுவலக விஷயங்களில் எச்சரிக்கையாக செயல்படுவதே நல்லது. சில வேலைகள் கடினமாக உணர்வீர்கள். ஓய்வு என்பது எடுக்க முடியாத சூழல் கூட ஏற்படலாம். உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கேற்றபடி பலன்கள் அங்கீகாரம் கிடைக்கும் என்றால் சில நேரம் உங்களுக்கு தாமதமாக கூட ஆகலாம். மனதில் சலிப்பு உணர்வை தவிர்த்து விடுங்கள். எதையும் நீங்கள் நேர்கொண்டு செய்யும் பொழுது நிச்சயம் காலத்தினுடைய அனுகிரகத்தினால் நன்மைகள் பிறக்கும். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். வீட்டில் விசேஷங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக, திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுங்கள் கடகராசி அன்பர்களே. வியாபாரத்தினுடைய போக்கை மிக மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. புதியதொரு வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். புதிய நிலம் வாங்கி மகிழ்வீர்கள். மற்றவர்களோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன் முக்கியமான ரகசியங்கள் பற்றி பேச வேண்டாம். நீங்கள் வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ ஒரு வேலைகள் முடியும் வரையில் ரகசியத்தை பகிராமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. தம்பதியர்களுக்கிடையே அந்யுன்யம் ஏற்படும். ஒற்றுமை உணர்வு இருக்கும். நெருக்கமாக காணப்படுவீர்கள். திரு ஆடிப்பூரம் இந்த நாள். உங்களுடைய வருமான வளர்ச்சி அதிகரிக்க வீட்டில் கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது விசேஷம். அது மட்டுமல்ல, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வாருங்கள். நல்லது நடக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய புரிதல் இன்னும் விரிவாகும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கி மனதில் உற்சாகம் பிறக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே அமையும். லாபம் நிறைந்த நாள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். லாபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவ ரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திகே. இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து நீங்கள் வழிபாடு முறைகள் மேற்கொள்ளும் பொழுது குரு அருளோடு திருவருளும் கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். அனுகூலம் நிறைந்த நாள். நண்பர்கள் வழியில் ஆதரவு ஏற்படும். மன நிறைவாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்க வேண்டாம். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வியாபாரத்தில் முதலீடு சார்ந்த விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. தெரிந்த விஷயமாக இருந்தாலும் பிறரோடு சில கருத்துக்களை கேட்டறிந்து செய்யுங்கள். நன்மை பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. திரு ஆடிப்பூரம் என்பதால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு பெருமாள் வழிபாடையும் சேர்த்து செய்யும் பொழுது லாபம் நிறைந்ததாக இருக்கும். மனக்குழப்பங்கள் விலக்கும். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு மன பொருத்தம் காணப்படும். வருமானம் பெருகுவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும். மனதில் தெளிவு பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களினுடைய பேரருளும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள் ஆடிப்பூர பெருவிழா. வைணவ தலங்களில் ஆடிப்பூர பெருவிழா மிக விமர்சையாக நடக்கும். அதே போல அம்மன் ஆலயங்களிலும் ஸ்ரீ அம்மனுக்கு வளையல் சாற்றி வழிபாடு மேற்கொள்வார்கள். சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு, தாம்பூலம், வளையல் வைத்து கொடுப்பது விசேஷம். அதிலும் புதன்கிழமை என்பது பெருமாளுக்குண்டான நாளாக இருப்பதால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை அடைவதிலேயே முக்கிய குறிக்கோளாக இருந்து இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவர். ஆகவே ஆண்டாள் நாச்சியாருடைய வழிபாடு மிக விசேஷம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் தான் பூரம் நட்சத்திரம் அமைகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல, மற்ற நட்சத்திரக்காரர்களும் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய அற்புதமான திருநாள் இந்த திரு ஆடிப்பூரம். குடும்ப உறுப்பினர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவின் மூலமாகவே சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடும். மற்றவர்களிடத்தில் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுதல் வேண்டும். அப்படி அறிந்து பேசினால் மட்டுமே நன்மைகள் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். இன்பமான மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் இருக்கும். அன்பு வெளிப்படும். ஆனந்தமாக இருப்பீர்கள். நெருக்கம் உண்டாகும். குடும்பத்தை நல்ல நிலையில் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முயற்சி செய்வீர்கள். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சில அலைச்சல்களுக்கு பிறகே நடக்கும். அதிக உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். சாதாரணமாக இருந்தால் எதுவும் நடக்காது. மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். எந்த ஒரு கருத்தையும் கேட்காதீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் முதலீடுகள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமையின் காரணமாக உடன்பிறப்புகளுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நண்பர்கள் முகாந்திரமாக பல சிறப்புகளை அடைவீர்கள். பொதுவாக நட்பு மேம்படும் நாள்.
உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையில் ஏற்றம் உண்டு. சமுதாயத்தில் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோடு காணப்படுவீர்கள். பெருமை மிகுதியான நாள். குழந்தைகளுடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும், நன்மைகள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள் மகர் நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது. பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து வாருங்கள். சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். வழக்கு முகாந்திரமாக நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி சில ஆதரவுகள் ஏற்படும். வீட்டில் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் அதிகரிக்கும். சில பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிவகைகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும், நெருக்கம் மேம்படும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா சிவபெருமான். எல்லாம் வல்ல ஈசனுடைய வழிபாடு உங்களுக்கு அற்புதத்தை தரும். வருமானத்தை அதிகப்படுத்த முதலீடுகள் மேம்படும். நட்பு உண்டாகும். வியாபாரத்தில் துணிவாக சில வேலைகள் செய்து வெற்றியும் பெறுவீர்கள். சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பிறகே நடக்கலாம். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். சில வேலைகளுக்காக வெளியே போக வேண்டிய சூழலும் அது சம்பந்தமான சில அலைச்சல்களும் உண்டாகும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளில் ஆர்வமாக கலந்து கொள்வீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் தந்தைக்குண்டான ஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 11ஆவது வீடு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும், 12ஆவது வீடு என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்தில் லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சுக்கிர பகவானோடு இணைந்தே இருக்கிறார். சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பது என்பது மறைவு ஸ்தானம். சற்று மனக்குழப்பமாக இருப்பீர்கள். மனநலம் சார்ந்த விஷயங்களிலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு கோப உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடாது. அமைதி, சாந்தம், இந்த ஒரு எண்ணங்களை வைத்துக் கொள்வது அவசியம். மன அமைப்பு உங்களுக்கு சீராக இருக்க இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். எண்ண போக்கில் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். நேர்மறையாக சிந்தியுங்கள். அமைதியை கடைபிடிக்க வேண்டும். மௌனமாக இருப்பது, இறை சிந்தனையோடு இருந்தால் ஸ்ரீ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, விவசாயம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு சில செலவுகள் உண்டாக்கலாம். உணவு தானிய கிடங்கு வைத்திருப்பவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவினை பரிமாறக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவுப் பொருட்கள் விற்பனையில் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். தடைகள் விலகும் நாள். எதிர்பார்த்த வேலைகள் நீங்கள் விரும்பிய துறைகளில் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய
நிலைகள் மாறி முன்னேற்றத்தை கொடுக்கும். ஞாபக சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வது விசேஷம். சில நேரம் மறதி உண்டாகலாம். நினைவு திறன் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்லதொரு இணக்கமும் இருக்க உங்கள் துணைவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, மனம் போன போக்கில் செல்லாதீர்கள். எதை செய்தாலும் பிறருடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். எண்ணத்தில் தெளிவு தேவை. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. திரு ஆடிப்பூரம் என்பதால் அம்மன் கோவில்களில் ஸ்ரீ அம்மனுக்கு வளையல் மாலை அணிவிப்பார்கள். அதே போல வளையல் பாவாடை அணிவிப்பார்கள். வளையலினால் அலங்காரம் செய்து ஆபரணங்கள் போல அணிவிப்பார்கள். இந்த ஒரு நிலையில் நீங்கள் உதவி செய்தால் அதிகமான எண்ணிக்கையில் வளையல் வாங்கி கொடுக்கும் பொழுது அம்மனுடைய அனுகிரகம், சக்தியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சந்திர பகவானே மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் கூடாது. பொறுமை, நிதான போக்கோடு இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதைகள் கூடும். தடைகள் விலகும் நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதை கூடும். தடைப்பட்ட வேலைகள் சுலபமாக நடக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது திரு ஆடிப்பூரம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய அவதரித்த நாள், பிறந்த நாள். மனநிலையில் இருந்த கவலைகள் விலகும். புத்துணர்ச்சியாக செயல்படுவீர்கள். ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசிக்கு 8ஆம் வீடு குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சந்திர பகவானும், தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். அயனசயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான். இந்த திரு ஆடிப்பூர நன்னாளில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியாக இப்படி இருப்பதால்
மனதளவில் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் அகலம், எண்ண ஓட்டம் சீராகும். தெய்வீக அனுகிரகம் பெற வேண்டி வழிபடுங்கள். அம்மன் ஆலயங்களில் வளையல்களை வைத்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்வார்கள். கோவில்களில் அதிகமாக வளையல்கள் வாங்கி கொடுப்பது விசேஷம். வெளி வட்டாரத்தில் தொடர்புகள் விரிவடையும். எண்ணியபடி சுதந்திரமாக இருப்பீர்கள். மனதில் பட்ட விஷயங்களை விரைவாக செய்து காட்டுவீர்கள். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெருகும். திருத்தல யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடல் போன்ற விசேஷங்கள் நடக்கும். நிர்வாக பணிகளில் பொறுப்பும் திறமையும் வெளிப்படும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவான் ரிப்பீட் செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதிடமாக இருப்பீர்கள். செய்யும் செயலில் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. அம்பிகையினுடைய ஆலயத்தில் வளையல் வழிபாடு நடக்கும். வளையல் கொண்டு அலங்காரம் செய்து அம்மனுக்கு சாற்றுவார்கள். மாலை வைப்பார்கள். அது மட்டுமல்ல, கோவில்களுக்கு அலங்காரம் செய்து வைப்பார்கள். ஆகவே வளையல்களை அதிக எண்ணிக்கையில் வாங்கி கொடுக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய அன்பு வெளிப்படும். நிர்வாக திறமைகள் உண்டாக்கும். வங்கி கடன் குறையும். பிறரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். சௌபாகியமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி நல்ல பணி வாய்ப்புகள், உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். புது வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடிய விதமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். திறமைகள் வெளிப்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்தே இருக்கும். எல்லா நலனும் வளமும் இந்த நாள் அமைய வேண்டி பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது சனி பகவான் வக்ர நிலையிலும், ராசிக்கு 4ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 9ஆம் வீடு பாகியஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள். படிக்கக்கூடிய விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களின் மூலம் அலைச்சலும் நல்லதொரு அனுபவமும் கிடைக்கும். ஆன்மீக வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, மாணவ மாணவிகளுக்கு திறன் வாய்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது. பெரியவர்களிடத்தில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ளலாம். அவர்களுடைய ஆதரவோடு சில செயல்களை செய்ய முற்படுங்கள். தெய்வீக காரியங்களின் மீதான நாட்டம் இருக்கும். ஆர்வம் ஏற்படும்.
உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறைக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். உடன் இருப்பவர்கள் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும். போட்டி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். செயல்களில் துரிதம் ஏற்படும். தாமதங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். படிக்கக்கூடிய விஷயங்களில் திறன் அதிகரிக்கும். சில காரியத்தை முன்னெடுத்து செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களின் மூலம் அலைச்சல் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு நல்ல அனுபவங்களும் உண்டாக்கும். சில படிப்பினை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். தாமதமாக உணர்வீர்கள். சில வேலைகள் கடினமாக கூட இருக்கும். போட்டி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். செயல்படக்கூடிய நிலையில் ஆர்வங்கள் மேம்படும். பிறரை பற்றிய எண்ணங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள் திரு ஆடிப்பூர விழா. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருநாள், பிறந்த நாள். ஆக கோவில்களுக்கு சென்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு அம்மன் கோவில்களிலும் நடைபெறக்கூடிய வளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெறலாம். சுமங்கலிகளுக்கு வளையல்கள், மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய சரடு, புஷ்பங்கள், மங்கள திரவியங்கள் வைத்து நீங்கள் கொடுக்கலாம். இப்படி செய்வதால் சுமங்கலி பாக்கியமானது நித்தியமும் கிடைக்கும். தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அம்பிகையை வழிபட சீக்கிரமாக உங்களுக்கு மன வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 3வது வீடு முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, வெளி மக்களிடம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவது என்பது குழப்பமாக உணர்வீர்கள். எதிர்பார்த்த வரவு என்பது தாமதமாக இருப்பதால் வேண்டியவற்றை செய்ய முடியாமல் கூட போகும். மனம் தளராதீர்கள். இதுவும் கடந்து போகும். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். புதன்கிழமை தினம் பெருமாளுக்கு மிக உகந்த நாள். அதே நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் மிக விசேஷமான நாள். இறை வழிபாடு செய்வது நல்லது. கோவில்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வாருங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். எதிர்பாலின மக்களிடத்தில் மிக கனிவாக, பொறுமையாக, அனுசரணையோடு இருங்கள். கடன் சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் தீரும். வரவு ஏற்படும். பொருளாதாரத்தில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் நீங்கும்.
தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புதனை பெறுவீர்கள். மற்றவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற புரிதல் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் சம்பந்தமான பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். சுப காரியங்களில் கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும், அந்யுன்யம் இருக்கும். ஒருவருக்கொருவர் சில விஷயங்களை கலந்து கொள்வீர்கள். மன திருப்தி, சந்தோஷம் உண்டாக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி பெருமை மிக்கதாக அமையும். வெளிநாடுகளில் இருந்தோ வெளியூர்களில் இருந்தோ சில பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். வெளியூர் சம்பந்தமான வேலைக்காக பயணிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் உண்டாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ சிந்தனையோடு இருங்கள், நிச்சயம் அனைத்தும் சீராக்கும். சுகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புது வகையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். பொன் பொருட்களின் மீதான ஆசை அதிகரிக்கும். அடகு வைத்த பொருளை மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆசைகள் வேண்டாம். பணம் சார்ந்த எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக, கனிவாக நீங்கள் நகர்த்த வேண்டும். வேலையாட்களிடத்தில் கோபப்பட வேண்டாம். குடும்ப நபர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதே நல்லது. எதையும் அனுசரித்து செல்லுங்கள். தனுசு ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் பார்க்கும் போது 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். சுகம் நிறைந்த நாளாகும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சுப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். மனம் மகிழக்கூடும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 9381162636. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும்.
கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகமாக இருக்க வேண்டும். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது தேவை. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுங்கள். உதாசீனம் கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் குடும்ப நபர்களிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தலைமை அதிகாரிகளிடமோ சக உத்தியோகஸ்தர்களிடமோ கோப உணர்வை வெளிப்படுத்தக்கூடாது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செய்யுங்கள். வியாபாரத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படலாம். மறைமுகமாக சிலர் உங்களை தாக்கலாம். கண்திருஷ்டி, தேவையற்ற எண்ணங்கள், பொறாமை, பொச்சரிப்பு இருக்கும். இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் இறை வழிபாடுதான் சிறந்தது. வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த சில ஆதாயங்கள் தாமதமாகத்தான் கிடைக்கும். உங்களுடைய செயலில் உழைப்பு அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களை பற்றி பாராட்ட ஒருவருமே இருக்க மாட்டார்கள். பெரிதாக பேசவும் மாட்டார்கள். அங்கீகாரமும் கிடைக்காது. செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். மன நிலையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்கள். எச்சரிக்கை தேவை. மனம் போன போக்கில் செலவு செய்யாதீர்கள். ஒரு சிலருக்கு சேமிப்பில் இருந்து பணம் குறையலாம். விரயங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. உதாசீன பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்த்து சிக்கனமாக இருப்பதே உங்களுடைய ராசிக்கு நல்லது. வேலையாட்களிடம் நிதானமாக இருக்க வேண்டும். சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வீட்டில் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளிடத்தில் கையெழுத்து போடுவதோ ஒப்பந்தங்கள் செய்வதோ பேச்சுவார்த்தைகளோ கூடாது. முழுமையாக இறைவனிடத்தில் நீங்கள் சரணடைந்தால் மட்டுமே. சந்திர பகவானுடைய ஸ்லோகங்களை 27 முறை உச்சரித்தால் மனம் சார்ந்த எண்ணங்களோ குழப்பங்களோ ஏற்படாது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகம் காயத்ரி மந்திரமானது ஸ்ரீ சந்திர பகவானை குறிக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் மனக்குழப்பங்கள் சாதாரணமாக இருப்பதை விட இந்த நாள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். எதிலும் முடிவெடுக்க முடியாது. காலதாமதமாகலாம். மிகச் சாதாரண வேலைகள் கூட கடினமாக உங்களுக்கு தோன்றும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் ஸ்ரீ சந்திர பகவானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பேரன்பு கொண்ட நவ கிரகங்களினுடைய நல்லருள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு வருமானம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். பணப்புழக்கம் மேம்படும். சிவாய நமக, ஓம் சிவாய நமக என்று உச்சரிப்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும். தெய்வ அருள் கிடைக்கும். ஆசி கிடைக்கும். ஆகவே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பற்ற தன்மை இருக்கும். மந்தமாக உணர்வீர்கள். எதை செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. மேம்பட்ட வாழ்க்கைக்குண்டான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. உங்களுடைய நட்சத்திர அதிபதி 8ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். பெரிய பெரிய விஷயங்களில் நாட்டம் வேண்டாம். பணம் கொள்முதல் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். அதிலும் உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவு தானியங்கள் விற்பனை செய்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், ஹோட்டலில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் மட்டும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கிட்டும். இருந்தாலும் சில காரியங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். வேகம் விவேகம் என்பது தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டும். பொறுமை என்பது அவசியம். செயல்களில் வேகம் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வாக்குறுதிகளை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 22ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானம், வீடு மனை வண்டி வாகனம் தாய்க்குண்டான பாவகம் அது. 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றனர். களத்திரஸ்தானம் 7ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 10ஆம் வீடு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில், ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். கும்பராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்ததாக காணப்படும். நல்லதொரு புரிதல் மேம்படும். வர்த்தகம் தொடர்பான வேலைகளில் லாபங்கள் அதிகரிக்கும். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உடன் பிறந்த சகோதர சகோதரி வழியில் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும். எல்லோரிடத்திலும் நற்பெயர்களை பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் பிறக்கும். படிப்பின் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சில விஷயங்களில் சிக்கல்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்ப நலன் சார்ந்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சில பொறுப்புகளை ஏற்று நடப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வந்து சேரும். வர்த்தகத்தின் மூலம் நல்ல லாபம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நற்செய்திகள் கிடைக்கும். தெய்வீக அனுகூலம் உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மூத்த அதிகாரிகள் ஆதரவாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல் சீராக்கும். தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக நுணுக்கமாக உணர்ந்து செயல்படுவீர்கள். நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும்.
பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பாராட்டுகள் கிடைக்கும். சில சிக்கல்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். எல்லோரிடத்திலும் கவனமாக பேசுங்கள். எல்லோருடைய பாராட்டுதல்களையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம், க்ஷேமம், லாபம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றனர். ராசிக்கு 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், அயனசயன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிலையிலும் சஞ்சாரம் செய்கின்றனர். ராசியினுடைய கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது வேலையில் இதுநாள் வரையில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். உடலில் இருந்த சோர்வுகள் நீங்கும். மனச்சோர்வுகள் அகலம். தைரியமாக செயல்படுவீர்கள். பேச்சுத்தன்மை சீராகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் உண்டாக்கும். மனதில் வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அசதி நிறைந்த நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. மனோகாரகன் 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டிற்கு வருவதாலும் 3ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பதாலும் பண ரீதியாக அதிக சிந்தனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களில் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரம், எண்ணெய் கலந்த மசாலா உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டாம். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். ஆகவே மீனராசி அன்பர்களே, திரு ஆடிப்பூர நன்னாளில் அம்பிகை வழிபாடு செய்வது மன சஞ்சலங்கள் நீங்க கோவில்களில் அம்மனுக்கு அதிக எண்ணிக்கையில் வளையல்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பண ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். மன கஷ்டங்கள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம்.
பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தாமதங்கள் குறையும். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பதற்கான சூழல் அமையும். பணம் சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் பிறக்கும். மனநிலையில் இருந்த குழப்பங்கள் அகலும். வியாபாரம் தொடர்பாக வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஒரு நிலை உயரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. திரு ஆடிப்பூரம் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு வளையல்கள் சாற்றி வழிபாடு செய்யலாம். அதே போல அம்மன் கோவில்களில் நடைபெறக்கூடிய வளையல் திருவிழாக்களில் கலந்து கொள்ளலாம். அதிக எண்ணிக்கையில் உங்களால் முடிந்த யதாசக்திக்கு வளையல்கள் வாங்கி கொடுப்பது மிக மிக விசேஷம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமையும். அசதி நிறைந்த நாள் ஆகும். குழப்பங்கள் நீங்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ பல்லாண்டு காலம் வாழ்த்துகிறோம். நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு,
40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு. இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, தீநகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132